அடுத்த பாடல் 1669. புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை அப்படிங்கிற. புண் அப்படின்னா இழிவு அப்படின்னு பொருள். ஸோ இழிவான ஞானத்தோர் அப்படின்னா இந்த இடத்துல இழிவான எண்ணத்தை சிந்தனையை கொண்டவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அவங்க வேடம் பூண்டும் பயனில்லை அப்படிங்கிறார். என்ன வேடம்? ஞானிகளை போல் வேடம் பூண்டும் இதனால் அவர்களுக்கு ஒரு பயனுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்த மாதிரி கும்பமேளாவில் நிறைய சாமியார்கள்லாம் வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உண்மையான சிந்தனை கொண்டவர்களும் பாரதியாரை போல சிந்தனை கொண்ட ஞானிகளும் இருப்பார்கள். எப்படியாவது இறைவன் அடைஞ்சிடணும்பான்ற சிந்தனையோடு இருக்கிறவங்க இந்த ஞானத்தை அடைஞ்சிடுவாங்க. ஆனால் இழிவான செயல், எது இழிவான செயல் இந்த இடத்துல? இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டோன்னா எப்படியாவது இவங்ககிட்டேருந்து பணத்தை பறித்து விடலாம், இல்லை இன்றைக்கி பொழுதை ஓட்டிடலாம், சாப்பாடை 3 வேளை யாட்டையாவது வாங்கி சாப்பிட்டுடலாம். சோம்பேறித்தனத்தினால் இந்த வேடத்தை பூண்டு கொண்டிருப்பவர்களும் உண்டு. அவங்களுடைய நோக்கம் பணம் பறிப்பது அல்ல. ஆனால் அந்த என்ன எண்ணம்? வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம். வேலை செஞ்சால் தானே பணம் வரும், பணம் வந்தால் தானே சாப்பிட முடியும். அதில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டுக்கொண்டு இந்த இடத்துல உணவை பெற்றுக்கொண்டு காலத்தை அப்படியே அவர்கள் கடத்தி கொண்டே இருப்பார்கள் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே இழிவான எண்ணம் தான் இந்த இடத்துல. இது மட்டுமல்ல, மேற்கொண்டு என்னென்னலாம் எண்ணங்கள் இருக்கோ, அதாவது தர்மத்திற்கு எதிரான எண்ணங்கள், அறத்திற்கு எதிரான எண்ணங்கள் என்னென்னலாம் இருக்கோ, இந்த மாதிரி எண்ணங்களை வைத்து கொண்டு அவர்கள் ஞானிகளை போல் வேடம் பூண்டால் அதனால் அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. பயன் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல பொருள் கிடையாது. இந்த இடத்துல ஞானம் தான் இந்த இடத்துல. அதாவது இறைவனுடைய அருள் தான் இந்த இடத்துல பயன். இறைவனுடைய அருள் இவர்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது. அந்த வினாடி அவர்களுக்கு ஏதோ யாரோடம் இருந்து பணம் கிடைக்கலாம், உணவு கிடைக்கலாம், ஆனால் அது அவர்களுக்கு நிலைத்து நிற்காது. அந்த வினாடியை தான் கடந்து போகும். அதனால் ஒரு பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தடியில் என்ன சொல்றாரு? நல் ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி அப்படிங்கிற. அதாவது நல்ல ஞானத்தை பெற்றவர்கள் அவங்க வேடம் பூணார் அப்படிங்கிறாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? வேஷம் பூண்பதையே அவர்கள் விரும்புறது இல்லையா இந்த இடத்துல சுத்தமாகவே. பூணார் அப்படிங்கிறார். அவங்க வேடத்தையும் பூணலை, எதிர்பார்க்கவும் இல்லை. நம்ம ஞானியாச்சே, நம்ம தான் ஞானத்தை அடைஞ்சிட்டோமே, நம்ம நல்லா கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கணும், நல்லா காவி உடை அணிஞ்சிக்கணும், இந்த மாதிரி அவங்களுடைய சிந்திப்பதே கிடையாது இந்த இடத்துல. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த இடத்துல? இறைவனுடைய அருள் மட்டும் தனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கு கிடைச்சா மட்டும் இல்லை, இதுபோல் உலகத்துக்கே கிடைக்க வேண்டும். இந்த இடத்துல சிந்தனையில் இருப்பாங்க. ஸோ இதுபோல் சிந்தனையில் அவர்கள் எப்போதும் இருப்பார்கள் இந்த இடத்துல. அருள் நன்னி அப்படின்ற இந்த இடத்துல. ஸோ நன்னிதல்னா கிட்டுதல். இந்த இடத்துல எப்படியாவது அந்த அருளை பெற்றணும் அப்படின்ற எண்ணத்திலே அவங்க இருக்கிறாங்க இந்த இடத்துல. அடுத்து சொல்கிறாரு, துன் ஞானத்தோர் சமய துரியத்துளோர் அப்படிங்கிறார். துஞ்ஞானத்தோர்ங்கிற. துஞ்ஞானத்தோர்னா என்ன? தீமையான ஞானத்தை கொண்டவர்கள். துன்னா தீமை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ துஞ்ஞானத்தோர் தீமையான ஞானத்தை கொண்டவர்கள். இந்த துஞ்ஞானத்தோர்ன்றத 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று, இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்து, ஒரு காலத்தில் இறைவனை சிந்தித்து கொண்டே இருந்து ஓரளவுக்கு உலக அறிவு ஏதோ ஒரு வகையில் பெற்றிருப்பார்கள், புண்ணியத்தை நிறையா வச்சுருப்பாங்க. சில அதை பேச்சு திறமையெல்லாம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லையா? ஞானிகள்கிட்ட நிறைய பேர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க, பல வகையில் பதில் சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஞானி மாதிரியே இருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் அவருடைய செயல்லாம் பார்த்தோம்னா தீமையான செயலாக இருக்கும். பணத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, சொத்தை எப்படி சேர்த்துக்கிறது இந்த இடத்துல இல்லையா? இந்த போல் சில எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் தனக்கு தேவையானவற்றையெல்லாம் அடுத்தவரிடமிருந்து எப்படி பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்தல், இது போல் எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த இடத்துல. ஆனால் அவர்களுக்கு ஓரளவுக்கு அந்த அறிவு இருக்கும். அதான் இந்த இடத்துல துஞ்ஞானத்தோர் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. தீமையான அறிவை கொண்டவர்கள் இவங்க. இவங்க சமய துரியத்துளோர் அப்படிங்கிறார். சமயம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, அவர்கள் ஏதோ ஒரு வழிமுறையை சார்ந்திருப்பவர்கள் இந்த இடத்துல. சமயம்னா நேரடியாகவே நம்ம இந்து சமயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிப்பது இல்லை இந்த இடத்துல. நம்ம ஏற்கனவே அருசமயங்கள்னு ஒரு தலைப்பே பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. புறசமய நிந்தனை தலைப்பு ஏற்கனவே படிச்சிருக்கோம் நிறையா. அது சொல்லுவது இந்த இடத்துல 6 விதமான சமயங்கள் இருக்குன்னா 6 விதமான வழிமுறைகள் இருக்கின்றது. தியானம் செய்பவர்கள் எல்லாம் ஒரு வழிமுறை, ஜபம் செய்பவர்கள் ஒரு முறை இந்த இடத்துல, பக்தி செய்பவர்கள் ஒரு முறை, கர்ம வகையில் செய்பவர்கள் ஒரு வழிமுறைன்னு சொல்லி இன்னொரு 2 வழிமுறை இருக்குது. ஸோ ஒரு 6 வழிமுறைகளை
சொல்பவர்கள். 4 மார்க்கத்தை 6 பிரித்து சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்க இந்த இடத்துல. கடைபிடிக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்களா, ஆமாம் தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல. ஆனால் அவர்களுக்கு தீய எண்ணம் தான் இருக்குது இந்த இடத்துல. அதை தான் அந்த சமயத்தை கடைபிடிக்கிறவங்க அவங்க துரியத்துளோர் அப்படிங்கிற. துரிய நிலை அப்படின்னா நேரடியாக நம்ம பார்க்கும் பொழுது பொருள் துரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த துரியம் துரியாதீதம் இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதனுடைய பொருள் வேற இந்த இடத்துல. துரியம் அப்படின்னு சொன்னால் அதாவது துரியம் என்று சொல்லாது இந்த இப்போ நம்ம விழிப்பு நிலைன்னு சொல்லுவோம், முழிச்சிருக்கோம், அடுத்து கனவு நிலைன்னு சொல்லுவோம், அடுத்து ஆழ்ந்த உறக்க நிலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கடந்த உயர்ந்த நிலை தான், உணர்வு நிலை தான் இந்த இடத்துல துரியம். ஆனால் இந்த இடத்துல துரி அத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல. அதாவது துரிய நிலைன்னு சொல்லலை அவர், துரியத்து அப்படிங்கிறார். அதாவது தான் எந்த வழிமுறைகளை கடைபிடிக்கின்றோமோ அது சிறந்தது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த இடத்துல. அவங்க அந்த 6 வழிமுறைகளை ஒரு வழியை கடைபிடிக்கிறாங்க இல்லையா, அது எந்த விதமான அவங்களுக்கு கருத்து முரண்பாடு இல்லை, உயர்ந்த நிலை தான் அப்படின்ற நிலையில் இருப்பாங்க. ஆனால் மீதிய ஒரு 5 வழிமுறைகள் இருக்குல்ல, 6 வழிமுறைகளில் இன்னொரு 5 வழிமுறைகள்ல அது நாம் கடைபிடிக்கும் வழிமுறையை விட தாழ்ந்தது என்ற சிந்தனையில் அவங்க இருப்பாங்க. தான் வழிபடுகின்ற முறையே சிறந்தது. இன்றைக்கும் உலகத்தில் பார்க்கலாம், இன்னைக்கு தான் தியானம் பண்ணுறோன்னா தியானம் எல்லாரையும் போய் தியானம் பண்ணு, நீ ஏன் கோயிலுக்கு போகிற, நீ ஏன் அபிஷேகத்துக்கு போகிற, இப்படி சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா சில மடங்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போனோம்னா விபூதி வச்சுட்டு போகக்கூடாது. கிறிஸ்டினில் சொல்ல, நான் இந்துவுடைய வழிபாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளே நிறைய அமைப்புகள் இருக்குது. விபூதி வச்சுட்டு போனான்னா வைக்கக்கூடாதுன்னுவாங்க, குங்குமம் வச்சுட்டு போனால் வைக்கக்கூடாதுன்னுவாங்க, பெண்கள்லாம் தாலி செயின் கம்மல்லாம் கூட போட்டு போகக்கூடாதுன்னுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய குரு சரியானதான் சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்கள் இதை செய்யுங்கப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அதுக்காக எல்லோரும் போடக்கூடாதுன்னெலாம் சொல்லலை உண்மை ஞானம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களை சார்ந்து பின்னாடி அந்த வழிமுறையை கடைபிடித்து வருபவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல, இல்லை அவர் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்போ போட்டு வந்தீங்கன்னா உனக்கு சாமி கிடைக்காது அப்படி என்று ஒரு மாடான சிந்தனை இந்த இடத்துல. அப்போ தான் செய்வது மட்டுமே சிறந்தது, மற்றதெல்லாம் போலியானது என்ற சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த இடத்துல துரியத்து உள்ளோர். இந்த இடத்துல அவருடைய எண்ணம் ஓரளவுக்கு ஞானம் இருக்குது, ஆனால் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு இந்த அகங்காரமானவும் அதிகரிச்சிடுது அவங்ககிட்ட. தான் செய்கிறது மட்டும்தான் சரி, மற்றது எல்லாம் தப்பு அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது துஞ்ஞானத்தோர் சமய துரியத்துளோர் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, பிஞ்ஞானத்துளோர் என்று பேசுகிறாரே அப்படிங்கிற. பின் ஞானம் அப்படிங்கிற. பின் ஞானம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ஞானம் அப்படின்னு பொருள் அல்ல இந்த இடத்துல. இந்த போன பாடலில் சொன்னோம் இல்லையா, அவங்க நக்கன் என்று எண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் என்பவர் ஒன்று. இன்னொன்று இப்போ இந்த பாடலே 2வது அடியில் பார்த்தோம்ல, இறைவனுடைய அருள் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்ற சிந்தனையிலே இருப்பவர்கள் இந்த இடத்துல. ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த ஞானம் கிடைச்சிடுதான் இந்த இடத்துல. பிஞ்ஞானத்துள்ளோர் அவர்களுக்கு ஞானம் கிடைச்சிருது. அதை கிடைத்ததுக்கு பின்னாடி அவங்க என்று பேசுகிறாரே அப்படிங்கிறார். இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறார். இப்போ உண்மையான ஞான நிலையில் இருக்கவங்க பேசவே மாட்டாங்க இந்த இடத்துல. பொய்யான ஞான நிலையில் இருப்பவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் செய்வது மட்டுமே சரி, நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும், அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எதையாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இந்த இடத்துல. ஸோ இதுதான் நான் இந்த 4 அடியில் சேர்த்து சொல்கிறேன், 3வது அடிக்கும் 4வது அடிக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ முதல் அடியிலையும் 3வது அடியிலையும் ஞானம் இல்லாதவர்களை வச்சு பேசுகிறார் இந்த இடத்துல. 3வது அடியிலையும் 2வது அடியிலையும் 4வது அடியிலையும் ஞானம் உள்ளவர்களை வச்சு பாடலில் சொல்கிறாரு. இப்போ 4 அடிகளையும் சேர்த்து பொருள் பார்க்கும்போது இழிவான ஒரு ஞானத்தை வேண்டும் என்று இல்லை அந்த வேடத்தை பூண்டு இருப்பவர்கள் இந்த இடத்துல அந்த வேடத்தை பூண்டும், ஞானிகளுடைய வேடத்தை பூண்டும், அதனால் அவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஞானத்தை நல்ல நிலையில் ஞானத்தை பெற்றவர்கள் இந்த இடத்துல அவர்கள் வேடமே பூணாவிட்டாலும் சரி, அவருடைய எண்ணம் இந்த இடத்துல இறைவனுடைய அருளை மட்டுமே சார்ந்து இருக்குமே தவிர்த்து வேறொன்றையும் சார்ந்து இருக்காது. அடுத்தது ஞானம் பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல அதனுடைய பயன்களை யார் யாரெல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருவர். 2வது இந்த அகங்காரத்தில் இருப்பவர்கள், தன்னுடைய வழிமுறை மட்டுமே சரியானது, மற்ற வழிமுறைகள் அனைத்தும் போலியானது என்ற சிந்தனையில் இருப்பவர்கள். இவங்க எல்லாருமே இந்த இடத்துல அகங்காரத்தின் வழியாகவே இருக்கிறார்கள் இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உண்மையான ஞானத்தை பெற்றவர்கள் இந்த இடத்தில் பேச மாட்டார்கள்.
இது நாலடியில். ஸோ இதான் அந்த நாலடிக்கான பொருள்.